ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டியது. நம்மளுக்கு 8 மாதத்துக்கு மேலே குழந்தை தலை திரும்புறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை தலை திரும்பலைன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படி தலை திரும்புறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, நான் ட்ரை பண்ணது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நிறைய டிப்ஸு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு பயன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கரெக்டாக குழந்த பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 8 மாதத்தையில் தலை திரும்பிடும். சில பேருக்கு எல்லாத்துக்குமே ஒரே போலலாம் அந்த மாதத்தையில் தலை திரும்பணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு குழந்த பிறக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தலை திரும்பலாம். சில பேருக்கு டெலிவரி வலி வந்த உடனே அப்போவே தலை திரும்புறதுக்கு ஆரம்பிக்கலாம். வலி வர 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 தலை திரும்பும், அப்படியும் இருக்கும். சில பேருக்கு முன்னாடியே திரும்பிடும், 1 மாதத்துக்கு முன்னாடியே தலை திரும்பிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு உடம்பு வாக்கு. நான் எனக்கு தலை திரும்புறதுக்கு எனக்கு 9வது மாதத்து ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். அப்போ தான் எனக்கு டெலிவரி டேட்டு நெருங்கிக்கிட்டே இருக்குது. அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, உனக்கு டெலிவரி டேட்டு நெருங்கிட்டே இருக்குது, இன்னும் தலை திரும்பவே இல்லை, நீ அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ஒன்றுமே விடலை. தலை திரும்பலைன்னா ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு தெரியலேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். 9 மாதம் ஆகிடுச்சி, டெலிவரி டேட்டு நெருங்கிட்டே இருக்குது. அப்போது டாக்டர் என்னை வேறு எதுவுமே செய்ய சொல்லலை, நீ நல்லா நடந்துகிட்டே இருக்கணும், நடந்துகிட்டு இருந்தால் தான் உனக்கு தலை ஈஸியாக திரும்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த டயத்தில் 10 மாதமும் நம்ம செக்கப்புக்கு போகிறப்பெல்லாம் டாக்டர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் அப்படி தான் நிறைய டைம் அப்படி யோசிச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பயம் இருக்கதானே செய்யும் எல்லாத்துக்குமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சேன். அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டியும் சொன்னாங்க, விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் அது நல்லா வயிற்றில் அடி வயிற்றில் நல்லா தேய்க்கணும், நல்லா இப்படி தடவி கொடுக்கணும், கீழே பார்த்து இப்படி தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தோன்னா அந்த விளக்கெண்ணெய் போட்ட அந்த எஃபெக்ட் உள்ளே இருக்கும், குழந்தை தலை திரும்புறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நான் விளக்கெண்ணெய் நல்லா வயிற்றில் நல்லா போட்டுட்டு நல்லா நடக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நடக்க ஆரம்பித்தது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சில பேருக்கு நம்ம வாடகை வீட்டில் இருப்போம், சின்ன ரூம்பாக இருக்கும், வீட்டுக்குள்ளே நடக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் ஒரு ரோட்டோரமாக ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. காலையிலே ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வாங்க, சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை திரும்பிடும். நான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே ஒரு காம்பவுண்ட் மாதிரி இடம் இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் வெளியில் ரொம்ப நடக்கலை, ஏன்னா வெயில் அடிக்கும்ல, அவங்களுக்கும் அப்படி தான் இருந்தாலும் காலையில் வெயில் அடிக்காது. காலையில் என்னால் நடக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு செய்கிறது வைக்கிறது எல்லாம் அந்த இதே சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே நடப்பேன். கரெக்டாக 1 மணி நேரம் நடப்பேன். நான் கரெக்டாக 1 மணி நேரம் நடப்பேன். இங்கேயும் அங்கேயும் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே திரும்பி திரும்பி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்க நம்ம இடுப்பெலும்பு நல்லா அசைவு கொடுத்து குழந்த அழகாக தலை நல்லா திரும்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் நல்ல நடைப்பயிற்சி செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஏன்னா டாக்டர் எது ரொம்ப கரெக்டாக இருக்குமோ அதை தானே சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறது அதெல்லாம் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே சொல்ல மாட்டாங்க. நீ நடந்தால் தலை ஈஸியாக திரும்பிடும்னு சொன்னாங்க. நான் அதே போல் நடந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் எனக்கு
தலை வந்து நல்லா திரும்பிடுச்சு. இதே போல் நீங்களும் நல்லா நடைப்பயிற்சி செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தலை திரும்பிடும். அதுக்காக வேண்டி எனக்கு தலை திரும்பலேன்னு நீங்களும் கவலைப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கவலைப்பட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் நடக்க நடக்க தலை திரும்பிடுச்சு. இந்த போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.